மேகதாது அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்காக தமிழக அரசு முடிவு செய்து விட்டது ஒரு தகவல் வெளியாக இருக்க உண்மையாது இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், அதாவது லீகலா உச்சநீதிமன்றத்தை அணுகிறதா நமக்கு இருக்கிற எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஒரு மனதான் அவங்களுக்கு இருக்கிறதுனா நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல திமுக காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட் மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்போவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக சிறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல்ல 1998 அண்ணன் திரு துரைமுருகன் அவர்லாம் நிறைய பேசினார். ஆனால் இதை பற்றி பேசவே இல்லை. அவர் 98 வந்து இந்த சிரத்தை இருந்துச்சு. அதாவது இந்த இப்போ நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ளாமல் கர்நாடகா இருந்துச்சுனால் அந்த அணையின் இதை வந்து ஆப்ரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்போ இருந்துச்சு. அப்போ கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகளில் நம்ம இருக்கிற ஒரே தீர்வு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நான் முடிச்சுக்கிறேன். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார். ஏன்னா நம்ம உச்சநீதிமன்றம் அணுகிறது கண்டிப்பா அணுகுவோம். அது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கடுத்து ஒவ்வொரு லீகல் பொசிஷனிங் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அது கண்டிப்பா செய்யும். அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு தேவையான அழுத்தங்கள், ஏன்னா ஒன்றிய அரசுடைய அமைச்சருக்கே இதுல தெளிவில்லை. அவரே கர்நாடகருக்கு சப்போர்ட்டா கர்நாடகம் வந்து ஏன் கட்டக்கூடாதுன்னு பேசுறாரு. அவருக்கே இதுல புரியல. கடைசி வந்த 2018 தீர்ப்புலையும் என்ன சொல்லியிருக்குன்னு புரியல. அதையும் படிக்கல. அது இல்லாமல் ஒன்றிய அரசுடைய அமைச்சரும் பேசியிருக்கிறார், தமிழகத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார், தமிழக ஒரு விரோதி மாதிரி பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசுக்கும் எங்களுடைய அந்த அமைச்சருக்கும் எங்களுடைய கண்டனத்தை ஆல்ரெடி தெரிவிச்சிருக்கோம். 3500 மதிக்காமல் வந்து கர்நாடக அரசு வந்து சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவக அரசு முயற்சி பண்றது வந்து மடமைத்தனம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல நம்ம தான் சொல்லிட்டோமே. இதுல என்ன பொசிஷன் இருக்கு? நம்ம லீகலா உச்சநீதிமன்றம் மூலமாக தான் நம்ம அணுக முடியும். கடந்த காலங்கள்ல தொடர்ந்து நீதிமன்றம் கண்டிப்பா நம்ம ஒரே ஆப்ஷன். ஏன் ஒண்ணு இல்ல, ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் 2007 வந்ததை நம்ம கெசட்ல அப்போ திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சி இருந்துச்சு. அவங்க கெசட்ல நோட்டிபிகேஷன் கொண்டு வரதுக்கு எத்தனை வருடம் அப்போ இருக்கிற அம்மா அவர்கள் போராடினாங்க. 7 வருஷம் போராட வந்துச்சு. 2013 வரைக்கும் நீங்க கெசட் நோட்டிபிகேஷனுக்கு 7 வருஷம் 8 வருஷம் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராட வேண்டியிருந்துச்சு. சாதாரண நீங்க வந்த தீர்ப்பை கெசட்ல நோட்டிஃபை பண்றதுக்கு, அப்புறம் ஆணையத்தை கிரியேட் பண்றதுக்கு 2018 வரைக்கும் அவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. இதுக்காவது ஒன்றிய இதுல யாரு அரசு தானே சார் இப்ப இருக்கு? காங்கிரஸ் உங்க தோழமை கட்சி தானே சார்? அழகா பேசலாமே, ஏன் வர வேண்டாம்னு சொல்றாங்க? மாநிலங்கள் இதுல எதுவும் செய்ய முடியாது. ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். எந்த மாநில அரசுகளுக்குள்ள இன்டர்ஸ்டேட் இஷ்யூல அங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க வந்து அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணத்தாக நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். ஒன்றிய அரசு வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூல ஒரு சரியான கொள்கை எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கேட்காமல் இருக்க மாநிலங்களுக்கு அந்த டேமோட ஆபரேஷனை ஒன்றிய அரசு எடுத்து நடத்த வேண்டும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்ஸ்டேட்ல சால்வ் பண்ணும். எத்தனை வருஷம் இதே மாதிரி ஒரு கடநிலை மாநிலங்களான தமிழக மாதிரி மாநிலங்கள்லாம் எவ்வளவு போராட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு ஒன்றிய அரசு தீர்வு கொண்டு வரணும். நமக்கு உச்சநீதிமன்றம் தான் ஒரே எப்பயுமே அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி சொன்னார்னா தண்ணி வந்துரும் அப்படின்னா அன்புமணி சொல்றாரு. ஏன் அவரோட இதே அன்புமணி அவர்கள் தான் கூட்டணியில் இருந்தார் காங்கிரஸோட. அப்போ கெசட்ல நோட்டிபிகேஷன் வரப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸோ இன்டர்ஸ்டேட் இஷ்யூல நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம் தான். நாங்கள் கர்நாடகாவில் எந்த அரசு இருந்தாலும் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் தமிழருக்கு தண்ணி கொடுக்கணும். ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடாங்க. நமக்கு இதை தான் பண்ண முடியும். இதுல என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? இல்ல, முதல்வர் சீக்கிரமா அதெல்லாம் முடிவு செஞ்சாரு. 3500 கனடி தண்ணீர் திறக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கு. அதுலயும் கடைசி பேராகிராஃப்ல தண்ணீர் கர்நாடகாவும் தண்ணீர் சிக்கல்ல இருக்குன்னு சொல்லி அந்த பேராகிராஃப் இருக்கும்போது அப்புறம் எப்படி அது அவங்க எப்பயும் கர்நாடகா போறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டேன்னு கர்நாடகா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. எப்பவும் கர்நாடகாவில் எந்த அரசு இருந்தாலும் அவங்களோட ஒரே குறிக்கோள் தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது தான். அவங்க எப்போ இருப்பாங்க. இதுக்கு முறையான தீர்வு நம்ம லீகலா. தமிழகத்தை வடிகாலா தான் மழை நீர்
மழை அதிகம் பெய்தால் வடிகாலாக பயன்படுத்தக்கூடிய நிலை தான் இருக்குது. எத்தனை இந்த தீர்ப்புகள் நிலைமை தான் பெற்றாலும் இதே நிலை தான் 70 நீடிக்குது. வருஷமா இருக்கு. அதுக்கு தான் நம்ம எத்தனை கண்டிப்பாக தீர்ப்புகள் பெற்றாலும் இதே அதுக்கான நிலை தான் தீர்வு நீடிக்கும் போது நீங்க எப்படி மாற்றலாமா? தமிழக எப்படி வெற்றி மாற்ற அரசு முடியும்னு மாற்றத்தை கொண்டு நினைக்கிறீங்க? வரதுக்காக இல்ல மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, மாற்றி இல்ல கொடுங்க. நம்ம இங்க இருந்து நான் நம்ம சொல்றது முதலமைச்சர் புரியல. போறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் தெளிவான சொல்றது முடிவு உங்களுக்கு புரியுது. எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுது. அவர் வர வேண்டான்றாரு. நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுல. நமக்கு இருக்கான என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ஆப்ஷன் படி தான் நம்ம போக போறோம். அதுக்கான முடிவுகள் கண்டிப்பா முதல்ல இது சார்